நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்லிடுறாரு, இதோ பார் மல்லி, உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் செய்யலன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அந்த சுடரையே அவ வழியிலேயே போயிட்டு அவளை அடிச்சு நாம ஒரு பக்கம் ஓரந்தள்ளணும். ஏன்னா அவ நமக்கு வேணும். அவ இல்லாம இருந்தா அடுத்த செகண்டே இந்த கதிரேசன் இருக்கலாம், அவ தேவையில்லாம நம்ம மேல ஒரு கேஸை போட்டு நம்மளே எப்படியாவது ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்குவான். ஏன்னா அவங்ககிட்ட நாம கொஞ்சம் உசாராகணும்ல. அதனால எந்த விஷயம் பண்ணாலும் சிந்திச்சு யோசிச்சு நிதானமா பண்ணா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். இல்ல நாம ஒரு பக்கம் போயிட்டு பாலுங்கணத்துல விழுந்து நம்ம வாழ்க்கை ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்கும். அதனால எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சிந்திச்சு செய்யணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லிடுறாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலைங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சூடு வச்சாங்களா காலுக்கு, அதனால அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டுல இருந்து உள்ள வராங்க. அந்த சமயத்துல மேட்ல காலை வச்சு காலை வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணதான் செய்வாங்க யாரா இருந்தாலும். அந்த சமயத்துல அந்த மேட்டுக்கெல்லாம் அழகா அப்படியே சும்மா அந்த வலிக்குன்னு போகுமே என்ன வழக்க என்ன அதை அப்படியே கீழே ஊற்றி அது மேலே மேட்டா போட்டு வச்சிடறாங்க. உடனே நம்ம சுடரி வந்து காலை ஒரு தேய்க்கிறாங்க பாருங்க. அப்போ விடுறாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது அடடடடா, என்னடா ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனந்தம் ஒரு பக்கம், பண்ணி முஞ்சில என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருந்துச்சு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. கீழே விழுந்ததுல அவளுக்கு உளிஞ்சு பாரு அடி அப்படியே சும்மா முழங்காலும் ஒரு பக்கம் முறுக்கிச்சிங்க. உடனே பார்க்கணும் நம்ம வெண்பா பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் அடுப்புல வச்ச மாதிரி அப்படியே ரணத்துல அப்படியே சும்மா கொதிக்கிற ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நம்ம எதனா பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சொல்றது, வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படலாம், ஆனா கஷ்டமே நமக்கு வாழ்க்கை இருக்கக்கூடாதுல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி அளவு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு வீட்டில் ஒழிஞ்சுன்னு மல்லியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் காலை சூடு வச்சலாம், அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், நானே எதனா ஒன்று பண்ண தான் இருந்தேன், உங்கள் அப்பா தான் எதுவும் இப்போதைக்கு பண்ண வேணாம், கம்முனரு, தெரிஞ்சு அறிஞ்சு எதுவும் பண்ண வேணாம், தெரியாமல் அறியாமல் அவளை அடிக்கிற விதத்தில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. திடீர்னு நம்ம ரேணுகாவுக்கு ரவுக்கிட்ட வந்து போனது, அடி நானே இங்கே நடக்க முடியாமல் படுத்துன்னு இருக்கேன்டா, நீ வந்து தான் ஆகணும், இந்த கோயிலுக்கு இந்த டைமுக்கு வர, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொக்க பணம் 5 லட்சம் இப்போ தேவை, உன்னால நான் எவ்வளோ பிரச்சனை மாட்டுங்கிறது தெரியுமா, இப்போ மட்டும் எனக்கு 5 லட்சம் தரல மாவலை, அதுக்கப்புறம் நீ ஜென்மத்துக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாது, நானே வந்து உண்மையெல்லாம் சொல்லிவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐயோ என்னடா இது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் குட்டையை குழப்புறாங்க, குட்டையே குழப்பு பட்டையே கிளப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்துக்கும் தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. தீர்வு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அந்த தீர்வை எப்படி நம்ம தேடி போகிறோம், அதை பார்த்து தான் தீர்வு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கதாங்க போகுது. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தீர்வு நமக்கானது நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறதுனால இவங்க மேலே செம்ம கட்டுப்பில் இருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது, எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் எல்லாம் மாற்றம் ஒரு நாள் மாறும், எல்லாம் ஒரு நாள் தீரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன தீர்வெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கா. ரகு இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த பார் காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ரேணுகா இருந்துன்னு ஒரு பக்கம் பிதன்னு முழிக்கிறான் ஒரு பக்கம், எங்கிட்ட எதுவும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் நீ மாவளை காசு தரல, அடுத்த செகண்டே நான் கதிரேசனுக்கு நம்ம 2 பேர் பேசின வீடியோ எல்லாமே நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். நீ உண்மையான ரேணுகாவே இல்லை, நீ சுடரி அப்படின்ற விஷயத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் கதிரேசன் கழுத்தை பிடிச்சி அப்படியே ஜெயிலில் கூட்டின்னு போயிட்டு சும்மா கழித்துன்ற மாதிரி தின்ன வச்சிருவாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ எப்படி தப்பிச்சுக்கணுன்றத நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், இப்போ உனக்கு காசு தானே இருந்தால் அப்படி தங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அந்த தாலி செயினை கழுத்தி கொடுத்துட்றாங்க. உடனே பார்க்கணுமே அப்படி சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படியே அது வாங்கலாமா மனவா சென்டிமெண்ட்டாக வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே அதை அழகாக வாங்கிறாங்க. வாங்குறதோட மட்டும் இல்லாமல் அங்கே மஞ்சள் கயிறு இருக்குல்ல, அதில் அப்படியே சும்மா அதை எடுத்து போட்டு அப்படி எப்படின்னு பண்ணி அவனுக்கு கொடுத்து விட்டுறாங்க. கையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லி தெரியாமல் குழப்பத்தில் கொலியும் போயிட்டு இருக்காங்க. நிறைய தீய சக்திகளெல்லாம் நம்மளை சுற்றின்னு இருக்க. எந்த தீய சக்தியை பற்றி நம்ம கண்டுக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் ஆகணும். எல்லாத்திலையும் தேவையில்லாமல் ஒரு பக்கம் கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது பெருசாக. நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் ரகு இருந்து அந்த இடத்துல இருந்து செயினை எட்டுன்னு போயிட்டு அடகு வச்சிடறாப்புல. அடகு வச்சதுல அவருக்கு நல்லா பல்கான ஒரு அமௌண்ட் 5 லட்சம் கிடைச்சது. இது ஒரு சந்தோஷம். நம்ம அந்த கரடி மூஞ்சிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படி
கூடிய விரைவில் பார்க்க தான் போகிறோம். அந்த கரடி மூஞ்சிக்கு தான் அந்த கரடி மூஞ்சி யாருன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அது வந்து இன்னொன்று சொல்லணும் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, சிரிக்கத்தான் பாருங்கள். நல்லா அந்த வெள்ளை பண்ணி மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேரக்டர் சுற்றின்னு தாங்க இருக்குது ஊரில். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டைம் வேஸ்ட் பற்றி பேசி ஒன்றும் யூஸ் ஆக போதில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து வராரு. வந்து என்னம்மா இது கழுத்துல இந்த செயின் அங்கே மிஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சாதாரணமாக சொல்கிறேன், கழுத்துல இந்த செயின் எப்படி மிஸ் ஆகும், லூஸ் ஆனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டாம, சரி செயின் மிஸ் ஆச்சு, அதில் இருந்து கரெக்டாக தாலி மட்டி அப்படி இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே திருத்துன்னு திருவிழாவில் காண போன மாதிரி முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கு வில்லங்கமாகவே இருக்குது, இப்படி போனாலும் ஊமக்கத்து குத்துறாங்க, இப்படி போனாலும் ஊமக்கத்து குத்துறாங்க, எந்த பக்கம் தான் நம்ம போகிறது, நமக்குன்னு ஒரு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று, நீ போகிற பாதை பொண்ணு ஒன்று, ஆனால் உனக்கு வர பாதை ஒன்று, அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அது வரதான் போதும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.